ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. சரவணனும் மயில் மேலே ரொம்பவே கோபமாகவும் திட்டிடுறாங்க. ஆனால் மயிலுமே அங்கே ரூமில் உட்காந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. கோமதி போய் சமாதானம் பண்ணி அங்கே சாப்பிட்றதுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பாண்டியன் அங்கே சரவணனை பார்த்து, ஏண்டா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஒருத்தன் தான் நல்லா பொறுப்பாக இருக்க, யாருக்கிட்டையும் கோபமாக பேசாமல் நல்லா சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, நீயும் அவங்கள மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க, என்னதான் உனக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தான் சொல்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் அங்கே ரொம்பவே கோபமாகவும் சரவணன்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா கடையில் அங்கே மயிலை திட்டிருந்ததை பாண்டியனும் பார்த்துடுறாங்க. ஏன்னா கடையில் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துமே கேட்குறாங்க. அப்பா அது நான் அங்கே மயில்கிட்ட நான் பேசி சமாதானம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்காம பாண்டியனும், ஏண்டா நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லு, நானே உனக்கு தீர்த்து வைக்கிறேன், நீ ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீயே தீர்த்துக்கிறதுக்கு அதுக்கு ஏன் நீ எல்லாரும் முன்னாடியும் சண்டை போட்டுட்டு இருக்க, மயிலை திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் இன்னும் கோவமாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே சரவணுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் மயிலை கூட்டிகிட்டு வந்து அங்கே சாப்பாடுமே போடுறாங்க. அந்த சாப்பாடுமே சாப்பிடாம மயில் அழுதுகிட்டு இருக்காங்க. பாண்டியனும் கோமதியும் பார்க்குறாங்க. இதை பார்த்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நம்ம இப்போவே எங்கள் சரவணனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே அங்கே நின்றுக்கிட்டு, உடனே சரவணா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல, ஏன் மயிலை இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, அவள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னா அவளை கஷ்டப்படுற மாதிரி நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதி கேட்கவும், உடனே அம்மா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேம்மா, மயில் பற்றின உண்மை நான் எல்லாமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் கோவத்தில் அதை வாய் விட்டுறாரு. உடனே எங்கள் மயில், என் மேலே அத்தை அவர் சும்மாவே வீண் பழி சுமத்துவார், அவர் கிட்ட நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க, நான் அவர் திட்டுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் சைலண்ட்டாகவே இருந்துக்கிறேன், இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் சகிச்சுக்கிட்டு இங்கே வாழவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்கிறாங்க. உடனே ஒன்றும் கோவாங்கின சரவணனும், அம்மா இதுக்கு மேலேயும் இவளோட உண்மையை நம்ம மறைச்சி வச்சிருக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாண்டியனும், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அப்பா நீங்கள் ஒரு நிமிஷம் இருக்கீங்களா, நான் சொல்கிறத கொஞ்சம் வாய் கொடுத்து காது கொடுத்து கேளுங்கப்பா, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, மயில் பற்றின விஷயத்த நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலுமே நான் அதுக்கு கட்டுப்படுறேன் அப்படின்ற மாதிரியுமே சரவணன் சொல்லிடுறாரு. உடனே இன்னும் அதிர்ச்சியாக அங்கே இது பாண்டியனும் கோமதியும் கேட்குறாங்க. உடனே சரவணனும், அப்பா அங்க மயிலு காலேஜ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால, அந்த படிச்சதுமே அவ பொய் தான் சொல்லியிருக்கா, அதே மாதிரி அவ வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால, அந்த வேலைக்குமே எதுக்குமே போகல, ஒரு ஹோட்டல்ல சப்ளையரா வேலை பார்த்துன்றதா. இதை பார்த்ததும் எனக்கு அவன் மேல பயங்கர கோபமாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ நான் அதை பெருசாக எடுத்துக்கல, அவகிட்ட நான் வார்னிங் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் அவள் இன்னொரு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. இதெல்லாம் ஓகே, அந்த காலேஜ் படிக்கல அப்படின்றதால நான் கூட சகிச்சுக்குவேன். ஆனால் அவளுக்கு 2 வயசு அதிகம், என்னோட பெரியவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து இந்த நம்ம எல்லார்கிட்ட இருந்து அவ இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்கிறாரு. உடனேங்க இதெல்லாம் கேட்டதும் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் தான் இருக்குது. இன்னும் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, இது மாதிரிலாம் சொல்லி வச்சுருக்காளா மயில, என்னம்மா இவன் இது சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குழப்பமாக கேட்குறாரு. உடனே மயிலுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியும் இங்கே சரவணனை என்ன சொல்கிறாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை. அண்ணி இது மாதிரி ஒரு பொய்யை சொல்லி வச்சுருப்பாங்களா, என் அன்னைக்கே அங்கே படத்துக்கு நான் ஒரு டைம் போயிருக்கேன், அப்போ அந்த வயசு வித்தியாசம் வந்துச்சு, நான் அன்னைக்கே கேட்டேன், ஆனால் அக்கா ஏதோ ஒன்று சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எனக்கு அப்போ புரியல, அண்ணன் சொல்கிறத பார்த்தா அக்கா இது மாதிரி பொய் சொல்லியிருப்பா, அண்ணி இது மாதிரி பொய் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரசுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே கோமதிக்கு நெஞ்சே வெடிச்சு போகிற மாதிரி இந்த விஷயத்த சொன்னதும் உடனே கோமதி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே பாண்டியன் போய், கோமதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி அது தண்ணி தெளித்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மயக்கமும் தெளிஞ்சிருது. அம்மா இதுக்கே மயங்கிட்டா எப்படிம்மா, இவ இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காம்மா, இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே பொய் தான்மா, இவ என்ன சொன்னாலுமே என்னால் நம்ப முடியல, இவ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவளை சகிச்சுக்கிட்டு என்னால் அவள் கூட சேர்ந்து வாழ முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணன் சொல்கிறத கேட்டதும் மயிலுக்கு ரொம்பவே கோபமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருக்குது. ஏன்னா அந்த விஷயத்த யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே மயில் பற்றின விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு இங்கே மயில் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே ரொம்பவே பதட்டமாகவும்
என்ன சொல்கிறது என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியனும், என்னம்மா இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு அவன் என் மேலே கோவப்படுறான், என்னை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்டயே அவனை தப்பாக சொல்லிட்டு இருந்த. நான் அப்போவுமே உன்னை நம்பிட்டு அவனை நம்பாவன் தான் போனேன். அவன் சொல்கிறது எதுவுமே கேட்காம நான் உன் சைடு இருக்கிற கஷ்டத்தை பார்த்து அவனை நான் ரெண்டு டைம் அவனை திட்டி வச்சிருக்கேன். ஆனால் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி வச்சிருக்க, அவனுக்கு கோவம் வராதா? அவன் உன் கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் வாழணும்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் நீ இவ்வளோ பெரிய பொய்யை சொன்னதுக்கு அப்புறம் அவன் உன் கூட சேர்ந்து வாழ்வான்னு என்ன நிச்சயம்? அவன் இந்த வாழ்க்கையில் நான் எதுவுமே தலையிடுறதுக்கு விரும்பலை. ஏன்னா அவனோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழ்கிறது அவனது. ஏன்னா நீ அவங்ககிட்ட இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு நீ அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு எல்லார்கிட்டையுமே இவ்வளோ பெரிய பொய்யை நீ மறைச்சி வச்சுட்டு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ பொய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. இந்த வீட்டில் யாருமே இது மாதிரிலாம் ஒரு பொய் சொன்னதே இல்லை. பொய் சொன்னாவே இந்த வீட்டில் யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க மயிலை. உடனே கோமதியும் இந்த மயிலை நீ என்ன பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. சரவணனை இவ்வளோ கஷ்டப்படுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. சரவணன் எப்போவுமே யார் மேலேயுமே கோவப்பட மாட்டான். ஆனால் இவ்வளோ கோவமாகறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் நீ இவ்வளோ பெரிய விஷயத்த தான் மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணனுக்கு தெரிஞ்சு திறந்து அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். உன் வயிற்றுல வளர்ற குழந்தை கிளஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுக்கு தெரிஞ்சு மனசு உடைஞ்சி அவன் ஒரு வாரமாக சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவன் பட்ட பாட நானும் தான் என் கண்ணால் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். விடுடா, அது ஒரு டைம் தானே, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆறுதலெல்லாம் சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீ அது கூட பொய்யா தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மயிலு, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியும் விலகிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணனும், அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் சரிப்பா, அவள் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது, அவள் அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டோம். அவங்க அம்மாவுமே நம்மக்கிட்ட எல்லாருமே நம்மளை ஏமாற்றி அங்கே மயிலை கல்யாணம் பண்ணி நம்ம தலையில் கட்டி நம்ம ஃபேமிலியவே ஏமாற்றிட்டாங்கப்பா. இதுக்கு மேலேயும் அவள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. நீங்களே அவளை வெளியே போக சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே எங்கள் பாண்டியனும் பயங்கர கோவமாக தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. உடனே மயிலுமே, மாமா நான் ஏதோ தெரியாமல் அது ஒரு பொய்யை சொல்லிட்டேன், இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைத்தியர் இது மாதிரி பொய்யை சொன்னாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டாங்க. அதனால நான் அந்த ஒரு பொய்யை சொல்லி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் உங்க மேலே வச்சிருக்க அன்பு எல்லாமே உண்மைதான். நான் சொன்ன பொய்யைக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரவணனுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா இறக்கம் இல்லாமல் அங்கே மயிலு, இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு விரும்பலை, சரவணன் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டான். இதுக்கு மேலேயும் நான் எதுவும் என்ன விஷயம் சொல்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. நீ இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனும் சொல்லிடுறாரு. பாண்டியன் சொன்னதை கேட்டதும் மயிலுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே சரவணனும், மயிலு உன்னோட பேகு எல்லாமே உன்னோட பொருள் எல்லாமே இங்கே வெளியே எடுத்துகிட்டு வந்துரு, நான் உன்னை இப்போவே உங்கள் அம்மா வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். நீ உங்கள் அம்மா வீட்டில் எவ்வளோ போயினாலையும் சொல்லிக்கிட்டு என்ன ஏமாத்தந்து கூட நான் சகிச்சுக்குவேன். ஆனால் எங்கள் குடும்பத்தை எல்லாருமே நீங்கள் பொய் சொல்லி கல்யாண விஷயமா எல்லாமே பொய் சொல்லி நீங்கள் ஏமாத்தந்து நான் மன்னிக்கவே மாட்டேன். இன்னும் என்னென்ன பொய்யை நீ மறைச்சி வச்சுட்டுருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. இந்த பொய்யை அவங்க தெரிஞ்சுட்டு அவங்க மனசு இப்போவே கஷ்டமாக இருக்குது. நான் இப்போவே உன்னை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டேன்னா இந்த கஷ்டத்தோடு அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் உன்னை இங்கே வச்சுட்டு தானா அவங்க அந்த குற்றவுணர்ச்சியிலே அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணனும் மயிலை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனேங்க அரசியும், அண்ணன் டக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காதிங்க, எடுத்த உடனே எங்கள் அண்ணியை நீங்கள் கூட்டிகிட்டு போய் விடணும்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேளுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணன்கிட்ட சொல்கிறாங்க. உடனே எங்க சரவணனும், அரசி நீ ஒரு நிமிஷம் கப்புன்னு இருக்கியா, அவள் உன்கிட்டயுமே சரி எல்லாருக்கிட்டையுமே பொய்யை தான் நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் உடம்புல எல்லாமே பொய் தான் ஊறிக்கிட்டு இருக்கு. நீ அவகிட்ட இப்போ சொல்கிறது கூட எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். நீ அவள் சொல்கிறதெல்லாம் கேட்கவே கேட்காத. அவளை நான் என்னைக்கோ அவளை நான் வெறுத்துட்டேன். அவள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு மனசும் இல்லை. இதுக்கு மேலே நீ எதுவுமே பேசாத அரசி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணன் மனசு உடைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே மயிலுமே, நான் செஞ்சது தப்பு தான், நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலையும் பரவாயில்ல, ஆனால் அந்த வீட்டை விட்டு மட்டும் என்ன போக சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே சொல்கிறாங்க. பாண்டியனும், மயிலு இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைச்சி வச்சுட்டு
எங்களை கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நியாயமா? அதே விஷயம் இப்போ நாங்கள் உங்ககிட்ட இது மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டு இருந்தா நீ இதை ஏற்று மன்னிச்சுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அங்கே மயிலுக்கு எந்த வார்த்தையுமே வரலை. அதுக்கப்புறம் சைலண்டாக நின்றுட்டு, அத்தை நீங்களானா சொல்லுங்க அத்தை, என்னை மன்னிச்சிக்கோங்க அத்தை, நான் சொன்னது எல்லாமே பொய் தான், நான் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மறுபடியும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க கோமதி கிட்ட மயிலுமே. மயில் எவ்வளோ கேட்டுமே அந்த வீட்டில் இருக்க விடாமல் சரவணன் அந்த துணி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மயில் கிட்ட கொடுத்து நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்து வெளியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் ரொம்பவே கோவமாக அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. பழனிவேலுமே கடையில் பாண்டியனையும் கோமதியும் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே சுகன்யாவும் வாயை வச்சுக்கிட்டு கப்புன்னு இல்லாமல் அங்கே வர கஸ்டமர்கிட்ட எல்லாம் ஆஃபர் கொடுத்துக்கிட்டு அந்த பாண்டியன் கடை சேல்ஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர கஸ்டமர்கிட்ட எல்லாம் ஆஃபர் கொடுத்துக்கிட்டு அந்த வழியில் பாண்டியன் கடைக்கு போகிறவங்க எல்லாமே அங்கேயே நிற்க வச்சு உங்களுக்கு ஆஃபர் இருக்குது, இங்கே நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறோம், ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம், எங்களுக்கு அவ்வளோவும் லாபம் வேணாம், நீங்கள் இங்கே வந்து பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கடை சைடு திரும்ப வைக்கிறாங்க. உடனே எங்கள் சுகன்யாவை பார்த்து பழனிவேலுமே, சுகன்யா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம மச்சானுக்கு பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேலுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட சுகன்யாவும், எங்க நான் அது மாதிரிலாம் பண்ணவே பண்ணலை, நம்ம கடையோட சேல்ஸுக்கு நான் ஒரு ஆஃபர் விடுறேன், அதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கேட்குறாங்க. உடனே அங்கே குமாருமே இருக்காங்க. உடனே குமாரும், என்னென்ன இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்மளோட கடை சேல்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் பேசினாதான் 4 கஸ்டமர் நம்ம கடைக்கு ரெகுலராக வருவாங்க, நீங்களாம் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்கள் என்னமோ பண்ணி தொலைங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு மண்டையே வெடிச்சு போகிற மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் சுகன்யாவும் இவருக்கு என்ன சொன்னாலுமே கொஞ்சம் கூட புரியாது, நம்ம நினைக்கிறது நாம் நினைக்கிறது ஒன்று, அவரு நினைக்கிறது ஒன்று, நம்ம நினைக்கிறது அவருக்கு ஒரு நிமிஷம் கூட அவர் அது மாதிரிலாம் யோசிக்க மாட்டார். அந்த பாண்டியன் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்க கடையிலையுமே நல்லா சேல்ஸ் ஆகணும், அப்போ எப்படி உங்கள் கடையில் சேல்ஸ் ஆகும்? இதே தெருவில் 2 கடை இருக்குது, அவங்களுக்கு பாதி நம்மளுக்கு பாதி தான், எல்லா கஸ்டமரும் அவங்க கடைக்கே போனாங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமார்கிட்ட சொல்கிறாங்க. குமாருமே, அண்ணி நீங்கள் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அவர் அப்படி தான் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க, வர கஸ்டமரை நீங்கள் இதே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள், நல்லா ஆஃபரெல்லாம் விடுங்க, உங்கள் கடை ஒரே மாதத்தில் ஓஹோன்னு இது நல்லாவே ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே கிளம்பிடுறாங்க. இங்கே முத்துவேலும் சக்திவேலும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு முத்துவேலுக்கு கிட்ட இங்கே சக்திவேலும், அண்ணா எப்படியோ ஒரு வழியாக இங்கே பழனிவேலுக்கு நம்ம கடை வச்சு கொடுத்தாச்சு, பாண்டியன் குடும்பத்திலேருந்து அவனை வெளியே வர வச்சாச்சு, இதுக்கு மேலே அவன் நல்லா சந்தோஷமாக இருப்பான், அவன் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும், ஆனால் கடைசி வரைக்கும் அங்கே பாண்டியன் கிட்ட இருந்திருந்தானா அவன் உருப்புறாலுமே போயிருப்பான், ஏதோ இப்போ அவனுக்கு கடை வச்சு கொடுத்தோம் அப்படின்ற நிம்மதி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் பாண்டியன் அங்கே பழனிவேல் கொஞ்சம் கூட நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு உடனே இந்த கடை வச்சனே அவனை வீட்டை விட்டு துரத்துனது இங்கே பழனிவேலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் பழனிவேல் குடும்பம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அங்கே பழனிவேலுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாரு. உடனே முத்துவேலும், சரிடா நீ அவங்களெல்லாம் பற்றியெல்லாம் பேசாத முத்து, சக்தி நீ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, இப்போ பழனிவேல் நல்லா இருக்கானா எனக்கு அதுவே போதும், சுகன்யாவும் அவனும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தா அதுவே நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரியுமே முத்துவேல் சொல்லிடுறாரு. அப்பத்தாவும் அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கடை வச்சு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் இதனால இங்கே 2 குடும்பத்துக்கும் சண்டை நடக்குது, 2 குடும்பமும் ஒன்று சேர மாட்டாங்க அப்படின்றத நினச்சி அப்பத்தாவுமே ரொம்பவே வருத்தத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா கோமதி அப்பப்போ இங்கே அப்பத்தா கிட்ட வந்து பேசுவாங்க, ஆனால் இப்போ அந்த கடை வச்சத்துலேருந்து அங்கே என் கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிட்டு போனதா நினச்சி அப்பத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பர்த்டேக்கு எல்லாருமே சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க, அந்த சர்ப்ரைஸ் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா நினைக்க, அதுக்கப்புறம் இங்கே வடிவும் வந்து, அத்தை இன்னத்தை நீங்கள் சாப்பிட சொன்னால் கூட சாப்பிட மாட்டீங்க, இன்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பழனிவேலை பற்றியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாமே சரியாயிடும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே ஆறுதலாக அங்கே வடிவுமே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வாங்கத்தை கொஞ்சம் சாப்பிடுங்க, நீங்கள் இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் எல்லாம் கொஞ்சம் உங்கள் உடம்பு இன்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு வடிவுமே அப்படி இப்படின்னு பேசி அங்கே அப்பத்தாவை சம்மதிக்க வச்சு சாப்பிட்றதுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. குமாருமே வீட்டுக்கு வந்து அங்கே உள்ளே வரவும் சக்திவேல் பார்த்துட்டு, என்னடா குமார் எங்கடா போயிட்டு வர, நீ எங்கே போகிற எங்கே வரேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியலடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேண்ணா அப்பா இல்லைப்பா நாங்கள் பழனியில் அவர் கடைக்கு தான் போயிட்டு வரேன், சரி அங்கே கடையில் நிறைய கஸ்டமர் இருந்தாங்க, சரி அதனால் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் கிட்ட குமார் சொல்கிறாரு. இங்கே சக்திவேலும் ரொம்பவே சந்தோஷம்தான், நல்லா கஸ்டமர்லாம் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் கேட்குறாரு. அப்பா என்னப்பா அங்கே பாண்டியன் குடும்ப கடை பாண்டியன் கடையை விட அங்கே நம்ம கடை நல்லா ஓஹோன்னு போகுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.